ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரவை கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு நான் 3/4 கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. நம்மளுக்கு தண்ணி தேவைன்னா அதில் ஊறிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த தண்ணியே போட்டால் போதும். நம்மளுக்கு வேறு தண்ணி தேவையில்லை. இதுவே பாருங்கள், இதிலே கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை போட்டுடலாம். இப்போ நம்ம பச்சரிசி போட்டாச்சு. இப்போ நான் வந்து அரை முடி வந்து தேங்காய் எடுத்திருக்கேன், துருவி வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம கொஞ்சமாக எடுத்து மாவில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் நான் கலந்து பிசைஞ்சிட்ருக்கேன். இப்போ நம்ம தண்ணியே போடலை. இப்போ இனிமேட்டு தான் நான் தண்ணியை ஊற்ற போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேன் நான். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். இது அரை முடி தேங்காய் எடுத்தோன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் தேங்காய் மீதி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், துருவிய தேங்காய். இது வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன் ஸ்டஃபிங்காக. இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துகிட்டு அது மேலே எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சிட்டு அதில் வச்சு நம்ம தட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம உள்ளார ஸ்டஃபிங் வச்சிடலாம். வெல்லமும் தேங்காய் துருவலும் வச்சிடலாம். அப்படியே வச்சு ஸ்டஃபிங் வச்சு நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸ்டஃபிங் உள்ளார வச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். நம்ம குக்கரில் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஒரு ரிங் போட்டுட்டு நம்ம இப்போ இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு இது மேலே நம்ம வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம குக்கரில் வச்சிட வேண்டியதான். இப்போ இந்த மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒரு 15 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரவா கொழுக்கட்டை ரெடி. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைடெக் ரெசிபி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.